ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை ஸ்பைசி முட்டை தொக்கு எப்படி பண்ணலாங்கிறது சட்டுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதில் முட்டை பண்ணுறேன், அவனை எவ்வளோ ஈஸியாக பீல் பண்ணுறேன், அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் கூட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு 5 முட்டை வந்து வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு எக் பாய்லர் எடுத்துக்கிறேன். இந்த எக் பாய்லரோட ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி நம்ம யூடியூப்பில் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஸ்பேஸும் வந்து ரொம்பவே கம்மியான ஸ்பேஸ் தான் இந்த எக் பாய்லருக்கு. இதுலேயே வந்து 10 முட்டை அட் எ டைம் வைக்கலாங்க. இன்னொரு அட்டாச்மெண்ட்டும் இருக்குது. பட் நான் வந்து இப்போது 5 முட்டை தான் வைக்க போகிறதுனால இந்த அட்டாச்மெண்ட் மட்டும் வச்சு நான் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு மேலே இந்த அட்டாச்மெண்ட்டை வைக்கிறேன். ஸோ நம்ம முட்டை வைக்கும்போது அந்த ப்ராட் பேஸ் வந்து அதாவது அகலமான சைடு வந்து கீழே வைக்க மாதிரியும், நேரோ சைடு அந்த குறுகிய சைடு வந்து மேலே இருக்க மாதிரியும் பார்த்து வைங்க. ஸோ அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளேஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கேயும் இங்கேயும் ஆடாமையும் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த எக் பாயிலெல்லாம் பிரச்சனையே இல்லை. நேரோ சைடு வச்சாலும் நிற்கும். பட் ஆனால் ஒரு ஜென்ரலாக ஒரு சின்ன டிப் மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சுட்டு இந்த மூடியை போட்டு மூடிட்டு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சவுண்டு மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு 15-20 நிமிஷத்துலேயே வந்து வெந்துடும். அது நம்ம எவ்வளோ முட்டை வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுத்துக்கும். இப்போ 5 முட்டையும் சூடாக இருக்கும் இல்லையா, அது வந்து நம்ம நல்ல தண்ணியில் இது மாதிரி மாற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷத்துலேயே சூடு வந்து இறங்கிடுங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா. ஸோ இப்போ வந்து ஒரு ஈஸியான இன்னொரு டிப்பு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முட்டையை வந்து எப்போதும் ஒன் சைட் தானே உடச்சிருப்பீங்க. ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் தட்டி எடுத்திங்கன்னா லைட்டாக, அதாவது ரொம்ப டீப்பாக தட்டக்கூடாது, லைட்டாக தட்டினீங்கன்னா எல்லா பக்கமும் கிராக் ஆகிருக்கும். ஸோ அதனால் உரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சொல்யூஷனுங்க முட்டையை உடைக்கிறதுக்கு. அதே சமயம் உங்களுக்கு ஓடு ஏதாச்சும் ஒட்டி இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம முட்டையை வந்து சூப்பராக இது மாதிரி உரித்து எடுத்து வந்துக்கலாம் இதே மாதிரியும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கத்தியால் இது மாதிரி 3 ஸ்லிட்டு வந்து ஒவ்வொரு முட்டைக்கும் போட்டுக்கிறேன். இது எதுக்காக நம்ம போடுறோன்னா, நம்ம வந்து தொக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கும் போதிங்கன்னா உங்களுக்கு முட்டை வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஃப்ரை பண்ண வேணாம், நீங்கள் டேரெக்டாக தொக்கில் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்லிட்டு போட்டுக்கோங்க. ஆனால் வந்து தொக்கில் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த பேனில் தொக்கு பண்ணுறோமோ அந்த பேனில் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம வந்து எண்ணெய் நல்லா காயணும். காய்ஞ்ச பிறகு ஃப்ளேமை லோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். 5 முட்டைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்சு உப்பு தான். ஸோ அந்த அளவு சேர்க்கணும். பட் ஆனால் உப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் முதல்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு முட்டைக்கும் நான் தனித்தனியாக உப்பு சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு பிஞ்ச் கணக்கு. ஸோ அதுக்கு அந்த கணக்கு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரேடியாக சேர்க்காம தனித்தனியாக சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி சேர்த்த பிறகு எல்லாம் கலந்து விடுங்க. உங்களுக்கு இன்னும் முட்டையில் வந்து அந்த கரம் மசாலா ஃப்ளேவரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃப்ளேவரும் வேணும்னா அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இதிலே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்க்கலாம், தொக்கில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால் இப்படியும் பண்ணிக்கலாம், அப்படியும் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம முட்டை சேர்த்துட்டு இது மாதிரி எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் விட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டோம்னா ஸோ உங்களுக்கு வந்து சூப்பராக ஒரு கோல்டன் கலரில் வரும். ஸோ இந்த மாதிரி கலர் மாறின பிறகு முட்டையை மட்டும் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு உங்களுக்கு வேணாம், டைரெக்டாக நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சனாலும் நீங்கள் டைரெக்டாக தொக்கு ரெசிபிக்கு போயிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொக்கு ரெசிபி செய்கிறதுக்கு இந்த எண்ணெயிலே தான் நம்ம செய்ய போகிறோம். இதில் தான் வந்து அந்த முட்டையோட ஃப்ளேவரும் இறங்கியிருக்கு. ஸோ இதிலே வந்து நம்ம வதக்கணுன்னா இன்னும் டேஸ்ட்டாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் மட்டும் தேவைப்படுது. அதனால் 1 டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொக்குக்கு ஃபஸ்ட்டு
சோம்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்த கையோட நம்ம 2 பச்சை மிளகா பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. நம்ம எண்ணெயில வதக்குறதுனால அந்த பச்சை மிளகாவோட காட்டம் வந்து இறங்கிடும். பட் ஸ்டில் இது வந்து நான் பண்ணுறது வந்து ஸ்பைசியான எக் தோக்கு. உங்களுக்கு இதோட அளவுகள் காரத்தோட அளவுகள் கம்மியா வேணும்னா, நான் போடுற எல்லா எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேயும் பாதி அளவு சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியா வேணும்னா. இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியான தொக்கு. நீங்க சாத்து கூட மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 1/4 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். லைட்டா கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் பொடிசா, அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் சப்பாத்திக்கு வேணும்னா இன்னும் இந்த குவான்டிட்டி வந்து டபுள் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த வெங்காயம், தக்காளி குவான்டிட்டி டபுள் பண்ணிக்கோங்க. ஸோ தட் தொக்கு நிறையா கிடைக்கும். நீங்கள் வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் வச்சு சாப்பிட போகிறேன். அதனால ட்ரை ஸ்பைசி தொக்கு நான் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதே சமயம் நீங்கள் சாத்து கூட மிக்ஸ் பண்ணணுனாலும் நீங்கள் வெங்காயம், தக்காளி வந்து டபுள் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். இது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சைட் டிஷ் மாதிரி நான் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்காக நான் இந்த தொக்கு செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த தக்காளி வந்து மசிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும். தக்காளி சேர்த்த கையோட நம்ம உப்பையும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி முட்டைக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து வதக்கி வச்சுருக்கோம். இப்போ வந்து தொக்குக்கு மட்டுமே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து எவ்வளோ உப்பு சேர்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு, இதுக்கப்புறம் வந்து தக்காளிய வந்து நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவும் ட்ரை ஆயிடுச்சு, சில தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பழுத்திருக்காது. அதனால வந்து அது வந்து மசிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் ஒரு 1/4 கப் தண்ணி வந்து சேர்த்து அதுக்கப்புறம் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். மசிய வரைக்கும் வதக்குற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து என்னோடய தக்காளி வந்து நல்லா பழுத்து இருந்துச்சு. அதனால் நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இந்த தக்காளியோட தண்ணியே வந்து விட்டுருந்துச்சு. ஸோ இந்த தண்ணியே எனக்கு வந்து தொக்குக்கு போதுமான அளவு தண்ணி தான். இதுக்கப்புறம் வந்து நான் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்சு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். அதே சமயம் நம்ம தக்காளியும் நல்லா மசஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம கடைசியாக ஒன்று சேர்ப்போம், எலுமிச்சப்பழம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த எலுமிச்சப்பழம் வேணாம் நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இதர் புளி தண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், இல்லைனா கடைசியாக எலுமிச்சப்பழம் கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்று வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசாலா வந்த பிறகு நான் அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது எதுக்காக நம்ம 2 நிமிஷம் வதக்கி விட்றோன்னா, அப்போ தான் அந்த தக்காளி தொக்கு வந்து முட்டையில் வந்து இறங்குறதுக்காக நம்ம வதக்கி விட்டுட்ருக்கோம். அண்ட் ஃபைனலாக நம்ம வந்து ஒரு 1/2 கைப்பிடி கொத்தமல்லி நல்லா பொடிசா வெட்டி வச்சுருக்கேன். அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இது கூட நான் ஃபியூ ட்ராப்ஸ் எலுமிச்சப்பழம் கடைசியாக சேர்த்துக்கிறேன். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எலுமிச்சப்பழம் சேர்க்க பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முன்னாடியே நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா தக்காளி வதக்கும் போது வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ அந்த புளிப்பு சுவை வரும்போது இன்னும் தொக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதே சமயம் காரம் வந்து அடங்குமா அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக அடங்காது. காரமும் நான் ஈக்குவலாக போட்டிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்ட பிறகு நம்மளோட சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். முட்டை வந்து எப்போதும் அந்த மஞ்சக்கருவோட சேர்த்து தொக்கு கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இது இங்கே சாத்து கூடயும் வச்சு சாப்பிட்லாம், ஒரு சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.